வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க 30 தூரம் போஸ்டிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் பற்றி தான் பார்க்க போறோம். மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள். இந்த எண்ணெய் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். ஸோ வந்து அதான் மஞ்சள் புரட்சி. நீல புரட்சி, கடல் வந்து நீல கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து கடல் மீன்கள்னாலே பெரும்பாலும் கடல்ல தான் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீல புரட்சினா மீன் உற்பத்தி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தோல், கோகோ, மரபுசார் உற்பத்தி வந்து பழுப்பு புரட்சி. அடுத்து தங்க நூலிலை புரட்சி. நூல் அப்படின்னாலே பெரும்பாலும் சணல் பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து தங்க நூலிலைனா சணல். அடுத்தது பொன் புரட்சி. பழம், தேன் மற்றும் தோட்டக்கலை இதெல்லாம் வந்து சாப்பிட்ற பொருள் வந்து பொன் மாதிரி. ஸோ வந்து பொன் புரட்சி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சாம்பல் வந்து உரமா பயன்படுத்தும். ஸோ வந்து சாம்பல் புரட்சினா உரம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம், மருந்து இதெல்லாம் இளஞ்சிவப்பு. பசுமை புரட்சி, வேளாண்மை வந்து பசுமை. ஸோ வந்து அனைத்து வேளாண் புரட்சியும் பசுமை புரட்சி. அடுத்து வெள்ளி புரட்சி வந்து முட்டை மற்றும் கோழி வந்து வெள்ளி புரட்சி. வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. சிவப்பு புரட்சி, இறைச்சியும் தக்காளி உற்பத்தியும் சிவப்பு கலர்ல இருக்கும். அதனால வந்து சிவப்பு புரட்சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி. பால் வந்து வெண்மையா இருக்கும். ஸோ வந்து வெண்மை புரட்சி. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.